கொரோனா தொற்றுநோய் காலத்தில் காங்கிரஸ் தொற்றுநோய் தடுப்பு மருந்துகளுக்கான உள்நாட்டு முயற்சிகளை விட வெளிநாட்டு தடுப்பூசிகளை ஆதரித்தது. கடுமையான சோதனை மற்றும் ஆய்வுக்கு பின்னர் இந்தியா கண்டுபிடித்த கோவாக்சின் தடுப்பூசிக்கு ஒப்புதல் இருந்த போதிலும் காங்கிரஸ் தலைவர்கள் நம் இந்திய மருந்தின் பாதுகாப்பை சந்தேகப்பட்டனர். இதற்கிடையில் வெளிநாட்டு தடுப்பூசிகளான ஃபைசர் மற்றும் மொடர்னாவை காங்கிரசார் வலியுறுத்தினர். அவை விலை உயர்ந்தவை. அது மட்டுமல்லாமல் அவற்றை சேமித்து வைக்க அதிகபட்ச குளிர்சாதன வசதிகள் தேவை என்பதால் அவை இந்தியாவிற்கு சாத்தியமற்றவையாக இருந்தன. காங்கிரசின் கூட்டாளியான அகிலேஷ் யாதவ் கோவாக்சினை பாஜகவின் தடுப்பூசி என்று கூறி நிராகரித்தார். இதற்கு நேர்மாறாக பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா உள்நாட்டு உற்பத்திக்கு முன்னுரிமை அளித்தது. ஒரு சாதனையாக 2 ஆண்டுகளில் 220 கோடி மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. சுகாதார பராமரிப்பில் தன்னம்பிக்கை அவசியம் என்பதையும் இந்தியர்களால் சுயமாக அதை அடைய முடியும் என்பதையும் மோடியின் அரசு நிரூபித்து காண்பித்தது.